கடலூர் ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தில் சுரங்கப்பாதை அமைப்பது தொடர்பாக எந்த தகவலும் தங்களின் கவனத்திற்கு வரவில்லை என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர் விஸ்வேஷ், வேன் ஓட்டுநர் சங்கர் ஆகியோரை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். ஆளில்லாத கேட் இருக்கக்கூடாது என்றுதான் இது அவர் நிர்வாகமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற எந்தெந்த இடத்தில் எந்தெந்த சுரங்கம் கொண்டுவது எந்தெந்த இடத்தில் என்பது எங்களுடைய கவனத்துக்கு இது வரல இப்போ வந்திருக்கிறது. என்ன என்பதை மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆய்வு செய்து பணியை காட்டுவார். இழப்பீடு ஒரு மாணவருக்கு ஒரு குழந்தைக்கு இழப்பீடாக 5 லட்சம், அது காயமுற்றவர்களுக்கு படுகாயமுற்றவர்களுக்கு 1 லட்சம் என்று முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது உடனடியாக அது வழங்கப்பட இருக்கிறது. இதனிடையே சின்னக்காட்டு சாகை கிராமத்தில் உள்ள திராவிடமணி வீட்டிற்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் சென்று உயிரிழந்த மாணவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு முதல்வர் நிவாரண நிதியில் இருந்து தலா 5 லட்சம் ரூபாய் என 10 லட்சம் ரூபாயை உயிரிழந்த மாணவர்கள் குடும்பத்திற்கு வழங்கி ஆறுதல் கூறினார்.